ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து எக்ஸலில் ஒரு ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாளோட டிரான்சாக்ஷன். இப்போ செகண்டில் வந்து எவ்வளோ ஜீரோ டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இதோட இந்த செல்லோட அட்ரஸ் வந்து E6 இது வரைக்கும் வச்சுக்கலாம். E17 வரைக்கும் எவ்வளோ ஜீரோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். இப்போ சிம்பிளாக இது வரைக்கும் நான் சொல்கிறேன். இது வந்து 200 300 மேலே இருக்குது. அப்போ வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ இவ்வளோ ஜீரோ ஒன்று ஒன்றா நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கான ஃபார்முலா தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா பார்க்கலாம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு இது வரைக்கும் பார்க்கலாம். அதாவது E12 வரைக்கும் நம்மளுக்கு செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்போ 2 ஜீரோ இருக்கா, இந்த இது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிட்டா நம்ம ஃபுல்லாக இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு கவுண்ட் இஃப் ரேஞ்ச் ஸ்டார்டிங் இதுலேருந்து E6 E12 வரைக்கும் கமா எவ்வளோ ஜீரோ டிரான்சாக்ஷன், இதெல்லாம் வந்து எவ்வளோ ஜீரோ இருக்குது, இது வந்து எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த இதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஜீரோ டிரான்சாக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஜீரோ கமா ஜீரோ கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னா 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இதுலேருந்து E6 E12 வரைக்கும் 2 ஜீரோ டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதாவது 2 ஜீரோ இருக்குது. இப்போ இது வரைக்கும் கண்டுபிடிச்சுக்கோ. இப்போ எதுக்காக நான் கம்மியாக பண்ணியிருக்கேன்னா நம்ம கவுண்ட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன். E6 E12 வரைக்கும் 2 ஜீரோ இருக்குது. அடுத்து E16 வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 4ன்னு வந்துச்சுன்னா கரெக்டாக, அப்போ நம்ம ஃபுல்லாகவுமே போட்டுக்கலாம். இப்போ இதோட ஃபார்முலா கவுண்ட் இஃப் E6 E12, ஆனால் நம்மளுக்கு வந்து E17 வரைக்கும் எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். E17 என்டர். இப்போ 4 இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா E6 E17 வரைக்கும் 4 ஜீரோஸ் இருக்குது. இப்போ இதையே நம்ம லாஸ்ட் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 194. இந்த செல்லோட அட்ரஸ் வந்து E194. அப்போ இந்த டோட்டலாக இந்த காலத்தில் வந்து எவ்வளோ ஜீரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை. இது மாதிரி பெரிய இது யூஸ் பண்ணும்போது இந்த இது பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். E194 வரைக்கும் எவ்வளோ ஜீரோஸ் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். 57. இப்போ நம்ம ஒவ்வொன்றா கவுண்ட் பண்ணி இதை வந்து கஷ்டப்பட தேவையில்லை. இதுக்கான ஃபார்முலா தான் இது. கவுண்ட் இஃப் ப்ராக்கெட்லேருந்து ஸ்டார்டிங் ரேஞ்சு, அதில் வந்து எண்டு கம்மா எண்டோட செல்லு, அதுக்கப்புறம் கம்மா போட்டு 0 கோலன், அதாவது இங்கே வச்சிங்கன்னா ஃபார்முலா 3 கவுண்ட் இஃப் ஈக்குவல் டு கவுண்ட் இஃப், இது வந்து ஸ்டார்டிங்கு கோலன் எண்டு செல்லு. இந்த ஸ்டார்டிங் செல்லுலேருந்து இந்த எண்டு செல்லு வரைக்கும் எவ்வளோ ஜீரோஸ் இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.